السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إنك لا تهدي من أحببت ولكن الله يهدي من يشاء. ரமையான மோமீன்களே, நோன்பாளிகளே, அல்லாஹு தாலா குர்ஆன் ஷரீஃபின் வழியாக ஒரு முக்கியமான செய்தியை பெருமானாரின் வழியே இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் அறிவிக்கிறார். இந்த மார்க்கத்தின்பால் ஹிதாயத் என்னும் நேர்வழியை பெறுவதும் அதை அடைவதும் அல்லாஹ்வுடைய கையில தான் இருக்கு. யார் கையில் இருக்கு? ஆமாம், நாம் ஹிதாயத்தில் இருக்கிறோம் என்று நம்புகிறோம். ஆனாலும் தொடர்ந்து நாம் கேட்டுக்கிட்டே இருக்கிறது இஹ்தினா ஸிராத்தல் முஸ்தகீம், கேட்டுக்கிட்டே இருக்கிறோமா இல்லையா? ஏன்னா எப்போ வேண்டுமானாலும் வழிகேடு என்பது நிகழ்ந்து விடலாம், வினாடியில். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நீங்கள் விரும்பியவரை ஹிதாயத்தின்பால் கொண்டு வந்து சேர்க்க முடியாது. ஆசைப்படலாம், ஒரு முஸ்லீம் ஆகிட்டா நல்லா இருக்குமே, இவர் தீனுக்கு வந்துட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு ஆசைப்படலாம், எத்தி வைக்கலாம், சொல்லலாம். ஆனால் அவரை தீனுக்கு கொண்டு வருவது யாரு? சொல்லுங்க, அல்லாஹ். இந்த வசனத்தில் அல்லாஹ் நீங்கள் விரும்பியவரை மார்க்கத்தின்பால் கொண்டு வந்து சேர்க்க முடியாது அப்படின்னு திட்டவட்டமா சொல்லிட்டான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய பிரச்சார காலகட்டங்களில் நிறைய வினோதமான மனிதர்களை எல்லாம் பார்த்திருக்கிறார்கள். அப்படி சில பேரையெல்லாம் பெருமானார் ஆசைப்பட்டார்கள், இவர் இஸ்லாத்துக்கு வந்தால் நல்லா இருக்குமே. ஏனென்றால் அவர்களுடைய அறிவாற்றல், அவர்களுடைய சமூக அந்தஸ்து, அவர்கள் கண்டிப்பாக இஸ்லாத்தில் இருக்க வேண்டும், அவ்வளவு நல்ல மனிதர்கள். அப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதரை குறித்து ஆசைப்பட்டார்கள். 4 பேரை சொன்னாங்க. இந்த 4 பேரும் இஸ்லாத்துக்கு வந்தா நல்லா இருக்கும். அதில் பெருமானார் மிக மிக ஆசைப்பட்டது ஹக்கீம் இப்னு ஹிஸாம் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த ஹக்கீம் என்று சொல்லக்கூடிய மனிதர் ஒரு ஆச்சரியமான வரலாற்றுக்கு சொந்தக்காரர். மக்காவில் இஸ்லாம் தோன்றுகிற காலத்திற்கு முன்பாக, இந்த யானை படை நடந்ததா இல்லையா, அதற்கு முன்பு ஏதோ ஒரு காரணத்திற்காக காபத்துல்லா எல்லோருக்குமாக திறந்து விடப்பட்டிருந்தது. எல்லாருமே ஆண்கள், பெண்கள், பொதுமக்கள் உள்ளுக்குள் போய்விட்டு வருகிற ஒரு சூழல் இருந்தது. அந்த காலகட்டத்தில் இந்த ஹக்கீம் என்பவருடைய தாயார் நிறை மாத கர்ப்பிணியாக இருந்தார். இப்ப காபாக்குள்ள போய் பார்க்கலாம் அப்படின்னு தன்னுடைய தோழிகளோடு காபாவிற்குள் போய் வேடிக்கை பார்க்கிற பொழுது அவருக்கு பிரசவ வேதனை அதிகரித்து, அங்கேயே ஒரு தோல் போர்வை ஒன்றை கொண்டு வந்தார்கள். அதுக்குள்ளே பிரசவம் நடந்தது. இஸ்லாமிய வரலாற்றுக்கு முன்னால் காபத்துல்லாவிற்குள் பிறந்தவர் என்ற பெருமைக்குரியவர் ஹக்கீம் இப்னு ஹிஸாம் ரலியல்லாஹு அன்ஹு. எவ்வளவு பெரிய பாக்கியம்! அதனால அந்த சமூகத்தில் இவரின் மீது ஒரு தனி ஒரு பிரியத்தை, மரியாதையும் அந்த குறைஷிகள் வைத்திருந்தார்கள். பெருமானாரை விட 5 வயது மூத்தவர். பெருமானாரை விட 5 வயது மூத்தவர். இன்னொன்று, சிறுபிராயத்திலிருந்தே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களோடு நல்ல நட்புறவு இருந்தது. வயது வித்தியாசங்கள் இருந்தாலும் 2 பேரும் இணைந்தே இருப்பார்கள், நற்காரியங்களில் பங்காற்றுவார்கள், நல்ல நேசத்தோடு இருந்தார்கள். ஒன்று. இன்னொன்று, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளர்ந்து ஒரு 25 வயதை அடைந்த பொழுது ஹதீஜா பிராட்டியாரை மணமுடித்துக் கொண்டார்கள். இந்த ஹதீஜா அம்மா யாருன்னா, இந்த ஹக்கீம் அவர்களுக்கு குப்பிமா, தன்னுடைய தந்தையின் சகோதரி.
பெருமானாரோடு இன்னும் அவருக்கு நெருக்கம் அதிகமாகிறது, இன்னும் நெருக்கம் அதிகமாகிறது. பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாமிய பிரச்சாரத்தை நபியாக அறிவிக்கப்பட்டு சமூகத்திற்கு வந்த பொழுது உண்மையில என்ன நடந்திருக்கணும் அப்படின்னு சொன்னா, எவ்வளவு நெருக்கமான நல்ல நண்பர், உறவுக்காரர், அவர் தான் என்ன செஞ்சிருக்கணும், இஸ்லாத்தை ஏற்றிருக்க வேண்டும். ஆனால் அல்லாஹ்வுடைய நாட்டம் என்னன்னு தெரியல, அவர் இஸ்லாத்தை ஏற்கல. இஸ்லாமை ஏற்காமல் போனதற்கான அவருடைய ஒரு காரணம் என்னன்னா, நம்முடைய முன்னோர்கள் பெரியவங்கள் எல்லாம் அந்த பக்கம் இருக்கிறாங்க, இன்னும் பழைய வழிபாட்டிலேயே இருக்கிறார்கள், சமுதாய தலைவர்கள் பெரியவர்கள், அவங்களுக்கெல்லாம் தெரியாதது நமக்கு தெரியவா போகிறது. ஆனாலும் பெருமானாரின் மீது கடுமை காட்டவில்லை. இவரும் அபூ சுஃபியான் மாதிரிதான், இவ்வளவு நெருக்கமான நண்பராக இருந்தும் ஒரு உறவில் பெருமானாருக்கு மிக நெருக்கமாக இருந்தும் பெருமானாரை விட்டு 20 ஆண்டு காலம் அவர் விலகி இருந்தார். பத்ருக்கு போனார், உஹதுக்கும் போனாரு. போயிட்டு வந்து சொன்னாரு, நீ எல்லாம் ஆகாது, இந்த முகம்மதுக்கு எதிராக நாம போர் செய்யக்கூடாது. ஏன்னா அவருக்கு அது பிடிக்கல. அவர் இன்னும் பெருமானாரை மதிக்கிறார், நண்பராகவே பார்க்கிறார், மிக நெருங்கிய உறவாகவே பார்க்கிறார். அதனால பெருமானாரோடு சண்டைக்கு போவதை அவருடைய மனம் இடம் கொடுக்கல. ஆனா எப்படி இருந்தாலும் நிர்பந்தம் ஒன்று இருக்குமா இல்லையா, சமுதாயம் பெரியவர்கள் எல்லாம் சேர்ந்து அவரை இழுத்து கொண்டு போனார்கள். காலங்கள் இப்படி 20 ஆண்டுகள் ஓடிவிட்டது. ஒரு காலகட்டம் வருகிறது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபத்ஹி மக்கா ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு, 20 வருஷம் ஆச்சு. மக்காவை கைப்பற்றுவதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படையோடு புறப்பட்டு வருகிற பொழுது அந்த இரவு தங்குறாங்க. அந்த இரவில் தனது அருமைக்குரிய சஹாபாக்களிடம் சொன்னார்கள், இன்ன பி மக்கத்தல் அர்பஅத நஃபர், மக்கால ஒரு 4 பேர் இருக்கிறாங்க, மக்கால ஒரு 4 பேர் இருக்கிறார்கள், அவர்களை ஒருபோதும் இணை வைப்பில் இருப்பதை நான் விரும்பல. அவர்கள் இஸ்லாத்துக்கு வரணும், நான் அதை ஆசைப்படுகிறேன். ஏன்னா பெருமானாருக்கு தெரியும், ஆசைப்படத்தான் முடியும், ஆசையை வெளிப்படுத்த தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பெருமானார் அவர்களுடைய பெயர்களை சொன்னாங்க. அத்தாப் இப்னு உஸைர் முதல் ஆளு, ஜுபைர் இப்னு முத்இம் இரண்டாவது ஆளு, யாரு, வஹ்ஷி ரலியல்லாஹு அன்ஹுடைய எஜமானர். மூன்றாவது இந்த ஹக்கீம் இப்னு ஹிஸாம், காபத்துல்லாவில் பிறந்தவர். நான்காவது சுஹைல் இப்னு அம்ர். எப்போ மக்கா வெற்றிக்கு முத நாள் இரவு பெருமானார் சஹாபாக்களிடம் சொல்லுகிறார்கள், இந்த 4 பேர்கள் முஷ்ரிக்காக இருப்பதை என் மனம் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது, அவங்க இஸ்லாத்துக்கு வரணும், அவங்களாம் வரணும் பாப்பா, அவ்வளவு நல்ல ஆளுக என்று பெருமானார் தன் ஆசையை வெளிப்படுத்தினார்கள். மறுநாள் மக்கா வெற்றி நடக்க போகிறது. பாருங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுநாள் மக்காவிற்குள் நுழைகிறார்கள். இந்த ஹக்கீம் இப்னு ஹிஸாமுக்காக பெருமானார் கொடுத்த முக்கியத்துவம், ஏன்னா இவர் அவ்வளவு நல்ல மனிதர், பண்பாளர், மிகப்பெரிய கொடையாளி. இந்த மாதிரி ஆட்கள் இஸ்லாத்திற்கு வந்துடணும், எப்படி எப்படி வாய்ப்புகள் எல்லாம் கொடுக்க முடியுமோ அப்படி பெருமானார் கொடுத்தாங்க. அதுல என்ன செஞ்சாங்கன்னா, மக்காவிற்குள் நுழையும் பொழுது பெருமானாரின் சார்பாக அறிவிப்பு செய்யப்படுகிறது, யாரெல்லாம் கலிமா சொல்லி அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் அப்படின்னு கலிமா சொல்லி விடுகிறாரோ ஃபஹுவ ஆமீனுன், அவர் இந்த நாள் அச்சமற்றவர், அவருக்கு எந்த பாதிப்பும் இருக்காது. இரண்டாவது சொன்னாங்க, யாரெல்லாம் காபத்துல்லாவில் போய் அமர்ந்து கொள்கிறாரோ அவர் பாதுகாப்பு பெறுவார். மூன்றாவது சொன்னாங்க, யாரெல்லாம் அபூ சுஃபியானுடைய வீட்டிற்குள் போய் இருந்து கொள்கிறாரோ அவர் பாதுகாப்பு பெறுவார். நான்காவது சொன்னார்கள், யாரெல்லாம் தன் வீட்டிலேயே பூட்டி கொண்டு அமர்ந்து விடுகிறாரோ அவருக்கும் பாதுகாப்பு உண்டு. ஐந்தாவது பெருமானார் சொன்னார்கள், ஹக்கீம் இப்னு ஹிஸாமின் வீட்டில் யாரெல்லாம் அடைக்கலம் பெறுகிறாரோ அவர் பாதுகாப்பு பெறுவார். இந்த செய்தியை கேட்ட உடனே
அவர் நிலகுலைஞ்சு போயிட்டார். ஏன்னா அவர் யாரு? இன்னும் இஸ்லாத்தை ஏற்காத காஃபிர், சமுதாய தலைவர். என்ன இவ்வளவு பெரிய இடத்துல முஹம்மது ரசூலுல்லாஹ் வைத்திருக்கிறார்களா? அப்பவே ஓடி வந்துட்டார். இந்த ரெண்டு பேருடைய பெயரை பெருமானார் குறிப்பிடுவதற்கு காரணம், இவரும் நேற்று தான் முஸ்லீமா இருக்காரு. யாரு? அபூ சுஃபியான். இவருடைய வீடு மக்காவின் மேல் பகுதியில, மேல் பகுதினா மலை. ஹக்கீமனுடைய வீடு மலை அடிவாரத்தில் இருக்கிறது. அதனால தஞ்சம் போகக்கூடியவர்களுக்கான ஒரு பெரும் வாய்ப்பாக பெருமானார் சொன்னாங்க. ஹக்கீம் இப்னு ஹிஸாம் புறப்பட்டு வந்தார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கரங்களை பற்றி பிடித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். அல்லாஹ்வுடைய ரசூல் மிக்க மகிழ்ச்சி அடைந்தார். சில பேருக்கு எப்ப அல்லாஹ் ஹிதாயத் தருவாங்க என்ன தெரியுங்க? சஹாபாக்களை போல உலகத்துல பாக்கியசாலிகள் யாருமே கிடையாது. ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு காபீர் திடீர்னு கலிமா சொல்றாரு, போர்ல போய் ஷஹீதாயிடுறாரு. இப்ப என்ன செய்யல? அவரு தொழுகல, நோம்பு வைக்கல, ஜகாத் கொடுக்கல, ஹஜ் செய்யல, ஹலால் ஹராம் எதுவுமே கிடையாது, சொர்க்கத்துக்கு போயிட்டார். அந்த பெரும் பாக்கியம் அந்த பெருமக்களுக்கு கிடைத்தனாலதான் அல்லாஹ் அவர்களை திரும்ப திரும்ப குர்ஆன்ல முன்மாதிரிகளாக வைக்கிறார். இந்த ஹக்கீம் இப்னு ஹிஸாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு அழுவாராம், அழுகிறார். இப்ப அவர் பசங்கெல்லாம் பார்த்து கேட்கிறாங்க, ஏன் தந்தா ஏன் அழுகிறீங்க? உங்களுக்கு தெரியாதப்பா, என்னுடைய வாழ்க்கையில ஒரு நீண்ட காலம் பெரும் வாய்ப்புகளை நான் தவற விட்டு விட்டேன். நாமளும் தொழுகாம இருந்து, நோன்பு வைக்காம இருந்து, பாவங்கள்ல கவனம் செலுத்தாம விடாம இருந்துட்டு இருந்தோம்னா நமக்கு ஒரு வயோதிகம் வந்து மறுமையினுடைய பயம் வரும்போது எல்லாரும் கை செய்தப்படும், ஓவரா ஆடிட்டோமே. அதனால நல்ல வாய்ப்பு, குறிப்பா இளைஞர்கள் இளமையில நிறைய இபாதத்து செய்து கொள்ள வேண்டும். நமக்கே ஒரு சமாதானம் இருக்கும். இவர் அழுகிறாரு, எனக்கான நல்ல நல்ல வாய்ப்புகளை எல்லாம் நான் தவற விட்டு விட்டேன். இப்ப இந்த கடைசி காலத்துல இஸ்லாத்தை நான் ஏற்று இருக்கிறேன். இப்ப நான் இழந்து விட்ட இந்த வாய்ப்புகளை நான் எப்படி சரி செய்வேன்? அதுக்கு இவர் வாய்ப்புகளை உருவாக்குறார். ஏன்னா ஒரு 20 ஆண்டு காலம்ங்கிறது சாதாரணமா, அதுல விட்டதையெல்லாம் பிடிக்கணும். அதனால எவ்வளவு பெரிய சாதனைகளை செய்ய முடியுமோ அதையெல்லாம் செய்யணும்னு முடிவு பண்ணிட்டார். முடிவு பண்ண அவர் என்ன தெரியுமா செஞ்சாரு? முதல் வேலை, இஸ்லாமிய வரலாற்றில் யாருமே செய்யாத வேலை, தாருன் நதுவா, குறைஷிகளுடைய பாரம்பரியமான ஆலோசனை கூடம், ஐநா சபை மாதிரி அதை திறந்து ஒரு மீட்டிங்கு போடுறாங்கன்னு சொன்னா அது சமூக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும். எல்லாரையுமே அதுக்குள்ள விட மாட்டாங்க. மிகச்சிறந்த அறிவாளிகளும் சமுதாய பெரியவர்கள் மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள். இவருக்கு அந்த வாய்ப்பு இருந்துச்சு. 15 வயசுல தாருன் நதுவாக்குள்ள போய் ஆலோசனை சொன்னவர். பெருமானாரை கொல்ல வேண்டும் என்று இங்கு வச்சுதான் முடிவெடுக்கப்பட்டது. இப்போ இவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். தாருன் நதுவா ஆலோசனை கூடம் இவருடைய பொறுப்புல இருக்கு. என்ன தெரியுமா செய்கிறாரு? தாருன் நதுவாவை விற்கிறார். 2 லட்சம் திரஹத்துக்கு விற்கிறார். குறைஷி இளைஞர்கள் எல்லாம் திரண்டு வந்தார்கள். என்ன எவ்வளவு பெரிய அடையாளம் இது, இதை விற்கிறீங்களே, போங்கடா, நம்ம அடையாளங்கள் எல்லாம் போயிருச்சு, ஒரே ஒரு அடையாளம் தான் இருக்கு, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். அந்த அடையாளத்துக்கு முன்னாடி இந்த அடையாளம் இருக்கக்கூடாது அப்படின்னு 2 லட்சம் திரஹத்திற்கு விற்பனை செய்துவிட்டு மக்களை எல்லாம் அழைத்து சொன்னார், உங்களை சாட்சியாக வைத்து நான் சொல்லுகிறேன், இஸ்லாமிய பணிகளுக்காக இந்த 2 லட்சம் தாருன் நதுவாவுடைய இந்த பணங்கள் ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலே நான் சதகா செய்கிறேன். 20 ஆண்டு கால தாமதம். அந்த தாமதத்திற்கான விலைகள் எப்படி விலை மதிப்புள்ள பொருட்களால் கொடுக்க முடியுமோ யாரும் இவர் முன்னாடி நிக்கல. இன்னைக்கு இப்ப நீங்க கூகுள்ல போய் சர்ச் பண்ணீங்கன்னா தாருன் நதுவா எங்க இருக்கும்? இந்த 74, 73 இந்த கேட் இருக்கா இல்லையா, அந்த ஓரத்துல
இன்னமும் பொடிய ஒரு அடையாளம் வச்சிருக்காங்க. இங்குதான் தாருன் நதுவா இருந்தது. இப்ப என்னவாயிருச்சு எல்லாம் சொல்லுங்க, ஹரமாயிருச்சு. ஹரமனுடைய நுழைவாயில்கள்ல ஒரு இடமாக மாறிடுச்சு. அதுக்கு பிறகு ஹஜ்ஜு செஞ்சார். அடுத்த ஆண்டா இஸ்லாமிய ஹஜ்ஜி வந்துருச்சா இல்லையா? 9 ஹஜ்ஜு செய்யும் பொழுது 100 ஒட்டகைகளை தனக்கு முன்னால் ஓட்டி வந்து அல்லாஹ்விற்காக குர்பான் கொடுத்து இஸ்லாமிய முறைப்படி, அதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் ஷிர்கு குஃப்ரின்படி நடந்த பலியிடுதல்கள், பெருமானார் சொல்லி தந்த ஹலாலான வழியிலே பிராணிகளை எப்படி நேர்ச்சி செய்ய வேண்டும், எப்படி அறுக்க வேண்டும் என்ற ஈமானிய அடிப்படையில் 100 ஒட்டகைகளை சதகா செய்தார். அன்னைக்கெல்லாம் அது மிகப்பெரிய தர்மங்கள். எதுக்கு இவர் செய்யறாரு? தூங்குறீங்களா? எதுக்கு இங்க செய்யறாரு? தன் காலத்துல தவறவிட்ட வாய்ப்புகளை எல்லாம் சரி செய்யறதுக்கு. அதுக்கடுத்து 2வது ஹஜ்ஜு செய்யறாரு, இஸ்லாமிய ஹஜ்ஜு. அதாவது பெருமானார் ஹஜ்ஜு செய்த வருடம் அரபா மைதானத்துல 100 அடிமைகளை, அவ்வளவு வசதியான 100 அடிமைகளை கூட்டிட்டு வந்தார். அந்த அடிமைகளின் கழுத்துக்களில் பெரும் பெரும் வெள்ளி மாலைகள் போடப்பட்டிருந்துச்சு, நல்லா நெக்லஸ் மாதிரி. அந்த மாலைகள்ல எழுதப்பட்டிருந்துச்சு, அஸ்ஸ வஜல்ல அன் ஹக்கீம் இப்னு ஹிஸாம். இந்த அடிமைகள் எல்லாம் அல்லாஹ்விற்காக உரிமை விடப்பட்டவர்கள் ஹக்கீமினால் அப்படின்னு எழுதி அரபால வச்சு தன் 100 அடிமைகளை உரிமை விட்டார். இதெல்லாம் எப்படின்னு சொன்னா நாட்டை எழுதி கொடுக்குறாங்களே அது மாதிரியான மிகப்பெரிய சாதனைகள். ஒரு அடிமை இருந்தாலே ஒரு ஆளுக்கு மிகப்பெரிய பலம். என்னென்னலாம் செய்ய முடியுமா செய்கிறார். அதுக்கடுத்து 11வது வருஷம் 3வது ஹஜ் செய்கிறார். 1000 ஆடுகளை ஓட்டி வந்து மினாவில் வைத்து குர்பானி கொடுக்கிறார். ஹஜ் தானே, 1000ஐயும் ஃபுகராக்கள் மிஸ்கின்கள் எல்லாத்துக்கும் அள்ளி கொடுத்துறார். இப்ப இவரா கற்பனை பண்றார், ஒரு 20 ஆண்டு காலம் பெருமானாரை விட்டு பிந்தியதை சரி செய்வதற்கு என்னெல்லாம் வழி இருக்கும் செஞ்சு முடிச்சிட்டோம். இப்போ ஒண்ணு இல்ல கையில, இப்போ எல்லாம் முடிச்சு பெருமானாரோடு ஹுனைன் யுத்தத்தில் கலந்து கொள்கிறார். இந்த ஹுனைன் யுத்தம் முடிந்து போராளிகளுக்கான போர்க்கள கொள்ளை பொருட்கள் பங்கீடு நடக்கும் போது இவர் போய் தன் பங்கை கேட்கிறார். பெருமானார் பொதுவா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மேல ஒரு புகார் வந்துச்சு. அன்சாரிகள்லாம் ஒரு நேரத்தில் சொன்னாங்க, என்னன்னா இந்த மாதிரி தனக்கு வேண்டப்பட்டவங்களுக்கெல்லாம் நிறைய கொடுக்குறாரு, நமக்கு கொடுக்க மாட்டேங்கிறாரு. இந்த கொடுக்கிறவங்களுடைய மனம் ஒன்று இருக்கும். பெருமானார் கொடுக்கும் பொழுது யாரெல்லாம் புதிதாக இஸ்லாத்திற்கு வந்தார்களோ அவங்களுக்கு கொஞ்சம் கூட கொடுப்பாங்க. ஏன்? அவங்களுக்கு நம்பிக்கை வரணும், இஸ்லாத்தை விட்டு போயிடக்கூடாது. அந்த மாதிரி இவர் இஸ்லாத்திற்கு புதிதாக வந்திருக்கிறாரு, மிகப்பெரிய கோடீஸ்வரர், எல்லாத்தையும் ஃபீஸபில் பண்ணிட்டாரு. இப்ப இவருக்கு ஒரு ஆதரவா இருக்கட்டுமேனு அவர் கேட்ட உடனே பெருமானார் கொடுத்துட்டாங்க. சும்மா இருக்க வேண்டியதானே, மறுபடியும் கேட்டார், இன்னும் கொடுங்க. பெருமானார் மறுபடியும் கொடுத்தாங்க. மறுபடியும் கேட்டார். கேட்டு 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 100 ஒட்டகைகளை வாங்கிட்டார். ஒரு மிஸ்கின் பள்ளிவாசலுக்கு முன்னாடி நம்மள்ட்ட கேட்கிறாரு, நம்ம கொடுக்குறோம். 2வது தடவை கேட்டா சொல்லுங்க, 2வது தடவை கேட்டாலே நம்ம மாலை உருவிடும். சொல்லுமா வாங்கிட்டு இல்ல, சரி ஒரு கால் பெரிய மனசு 2வது தடவை கொடுத்துட்டார். 3வது தடவை அந்த மிஸ்கின் கேட்டார், கொடுங்களேன். கோவம் வந்து என்ன செஞ்சிருவோம், எல்லாத்தையும் சொல்லுங்க எடுத்து போட்டுருவோமா, அங்க இருக்கிறதெல்லாம் பிடிக்குவோம், உனக்கெல்லாம் தர முடியாது போ அப்படி. நம்ம மனசு அவ்வளவுதான். நீங்க நல்லா கவனிங்க, பெருமானார்ட்ட கேட்டுக்கிட்டே இருக்கிறார், கேட்கிறார் கேட்கிறார் கேட்கிறார். அல்லாஹ்வுடைய ரசூல் கொடுத்து கொடுத்து 100 ஒட்டகைகள் செஞ்சிருச்சு. மறுபடியும் கேட்கிறார். இப்பதான் அல்லாஹ்வுடைய ரசூல் அவரை பார்த்து சொன்னாங்க, யா ஹக்கீம். ஆனா இவர் வந்து நல்ல மனுஷங்க, அந்த தர்மம் கொடுத்து வீணா போனவங்கிறாங்களே அந்த மாதிரி ஒரு ஆர்வ கோளாறுல எல்லாத்தையும் அல்லாஹ்வுடைய பாதையில கொடுத்து இப்பொழுதும் கூட பிறருக்காக தான் கேட்கிறாங்க. அதனாலதான் பெருமானார் சொல்லுவாங்க,
யாசகம் ஹராம், யாசகம் ஹராம். ஆனா விதவைகளுக்காக, கடனாளிகளுடைய கடனை அடைப்பதற்காக அவர்கள் சார்பாக நீங்கள் கேட்டு வாங்கி கொடுப்பது அது யாசகமாக ஆகாது. இந்த ஒரு பாயிண்ட்ல தான் நம்ம கேட்கலாம். நம்ம ஒவ்வொரு தொழுகையிலையும் அறிவிக்கிற ரமலானுடைய நேரத்துல அது எதுக்குன்னு சொன்னா, ஒரு ஜமாத்து நின்று ஏழை பாலைகளுக்கு ஏதாவது போய் கிடைக்கட்டுமே. அந்த ஏழை பாலைகள் யாரை வந்து அணுகிறாங்க? ஜமாத்தை வந்து அணுகிறாங்க. அப்ப முகம் தெரியாத அந்த ஏழைகள் கேட்பதற்கு கூச்சப்படுறாங்க. இந்த பணியை பெருமானார் அனுமதிக்கிறாங்க. கை நீட்டுறது கூடாது. இப்ப அவருக்கு உடனே கிளாஸ் எடுக்கிறாங்க. ஹக்கீம் பாரு, 100 ஒட்டகத்தை வாங்கிட்டீங்க, இன்ன ஹாதல் மால் ஹல்வத்துன் ஹதீரா, இது நல்லா இருக்கு, காசு சேர சேர பசுமையானது, இனிமையானது. அல்லாஹ்வுடைய ரசூல் துனியாவுடைய பொருளாதார சுகத்தை அந்த டேஸ்ட்ல விழுந்துடக்கூடாதுன்னு சொல்றாங்க. இது நல்லா தான் இருக்கும். ஆனால் இத வந்து பிறருக்காக நீங்கள் கேட்டால், இப்ப என்கிட்ட கேட்டு கேட்டு வாங்கினீங்க இல்லையா, இதை பிறருக்காக நீங்கள் கேட்டு இருந்தால் அல்லாஹ் அதில் பரக்கத்தை செய்வோம். அல்லாஹ் அதுல உங்களுக்கு கொடுக்கணும், எங்களுக்கு கொடுக்கணும், நீங்க வாங்கி கொடுக்கிற சேவை செய்யறவங்களா இருந்தா அல்லாஹ் அதுல பரக்கத்தை செய்வான். ஒரு கால் உங்களுக்காக நீங்கள் வாங்கி இருந்தால், உங்களுக்காக உங்களுடைய தேவைக்காக நீங்கள் வாங்கி இருந்தால் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், அதில் பரக்கத்து இருக்காது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு அதுக்கு ஒரு உதாரணமும் சொன்னாங்க. சாப்பிடுவ வயிறு நண்பாதுன்னா, இந்த நோயாளிகள் நிறைய பேரை நம்ம பார்த்துருக்கோம். சாப்பிடுவ சொல்லுங்க வயிறு நம்பாது, பரக்கத்து இல்லை என்பதற்கு பெருமானார் விளக்கி சொல்லிவிட்டு அவருக்கு தான் பாடம் எடுத்தாங்க. ஹக்கீம் எதுல் உல்யா ஹைரும் மின் யதிஸ் சுஃப்லா, எப்பயுமே தாழ்ந்த வாங்கும் கையை விட கொடுக்கும் கை சிறந்தது என்று பெருமானார் சொன்னார். அல்லாஹ் தஆலா நம்ம மௌத்து வரைக்கும் இப்படியான கையை இல்லாமல் நம்மை வாழ வைப்பானா. நம்ம எல்லாரையும், நம்ம சந்ததிகளையும் அல்லாஹ் வாழும். ஏன்னா அதை விட சுயமரியாதைக்கு சோதனை வேற எதுவுமே கிடையாது. அது வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், அதை விட முசீபத் வேற எதுவும் இல்லை. ஏன் பழகி போய் எல்லாத்துலையும் கை நீட்டிடுவாங்க, எல்லா தவறுகளுக்கும் அது வழி வந்து. அதனாலதான் அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க, இந்த கையாக இருக்கட்டும், எந்த கை, கொடுக்கும் கையாக இருக்கட்டும், வாங்கும் கையாக இருக்க வேண்டாம் என்று அவருக்கு சொன்னவுடன் அவரு நில குழப்பி போயிட்டார். ஏன்னா அவரு சாதாரண ஆள் கிடையாது இல்லையா. போர்க்களத்தில் கண்ணியமாக வழங்கப்படும் பங்குகளில் கேட்டு கேட்டு வாங்கியதற்கு பெருமானாரிடமிருந்து இவ்வளவு கடுமையான உபதேசங்கள் வந்து நின்று சொன்னார். யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் மீது ஆணையிட்டு சொல்லுகிறேன், இனிமேல் உங்களுக்கு பிறகு யாரிடத்திலும் நான் கேட்டு வாங்க மாட்டேன். சத்தியங்கிறார். காலங்கள் ஓடுது. சையதுனா அபூபக்கர் சித்திக், ஏன்னா இந்த பின்னால் வாழ்ந்த சஹாபாக்களுக்கு இஸ்லாமிய நாடுகள் பெருகி பொருளாதாரம் நிறைய பரக்கத்து வந்த போது இந்த மாசம் இந்த இது பென்ஷன் கொடுத்தாங்க நிறைய சஹாபாக்களுக்கு. ஏன்னா நல்லா வரியெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால ஆளுகளை கணக்கெடுத்து போர்க்களத்தில் கலந்து கொண்டவர்கள், வயோதிகர்கள், மாற்றுத்திறனாளிகள், இவங்களுக்கெல்லாம் நிறைய அரசு உதவிகளை அபூபக்கர் நாயகமே தொடங்கிட்டாங்க. அப்ப இவருக்கான பங்கை கொண்டு போய் கொடுத்த பொழுது சொன்னார், அல்லாஹ்வின் மீது ஆணையாக நான் வாங்க மாட்டேனார். அப்ப ரொம்ப கஷ்டத்தில் இருக்காரு. இந்த வரலாறு சொல்றாரு, பெருமானாரிடம் சத்தியம் செய்து கொடுத்திருக்கிறேன். உமர் நாயகத்தினுடைய காலம் வருது, இன்னும் நிறைய பங்களிப்புகள் அவருக்கானது அரசாங்கத்திலிருந்து போகுது. அவர் சொல்றாரு, சத்தியமா நானு வாங்க மாட்டேன் என்று சொல்லுகிறார். எவ்வளவு வைராக்கியம்! ஏன்னா பெருமானாருடைய கடினமான வார்த்தைகள், கடினம் அல்ல, உண்மையான உபதேசம். நீ பிறருக்கு வாங்கி கொடுக்கிற பணி செஞ்சா அதுல பரக்கத்து இருக்கும். உனக்குன்னு கேட்டு வாங்கினா பரக்கத்து இருக்காது. அப்புறம் எதுக்கு வாங்கணும்? கொடுக்கிற கைதான் உயர்ந்தது, தாழ்ந்த கையாக இருக்காது. இந்த உபதேசங்கள் அவருடைய உள்ளத்தை ரொம்ப பக்குவப்படுத்தி விட்டது.
உமர் நாயகத்தினுடைய காலத்திலே கொடுக்கப்பட்ட அரசு சார்ந்த உதவிகள் அனைத்தையும் வேண்டான்ட்டார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன பண்ணார் தெரியுமா? அவர் மேல் கம்ப்ளைண்ட் ஆயிருமா இல்லையா? வேணான்னு சொல்லிட்டா உமர் வச்சுக்கிட்டாரு அப்படின்னு. அதனால மக்களை எல்லாம் கூப்பிட்டு சொன்னாரு, அல்லாஹ்வின் மீது ஆணையிட்டு உங்களை நான் சாட்சியாக்குகிறேன், இதோ அரசாங்கத்திலிருந்து சேர வேண்டிய நிவாரணங்கள் உதவிகளை ஹக்கீம் இப்னு ஹிஸாம் வேண்டாம் என்று சொல்லிவிட்டார், அதை நான் மீண்டும் அரசு கஜானாவில் சேர்க்கிறேன் என்று. அப்படின்னா எவ்வளவு காசு இருக்கும்? சும்மா ₹1 ₹2 யாராச்சும் இப்படி செய்வாங்களா? பல லட்சங்கள் மதிப்புள்ள அரசு உதவிகளை கூட வேண்டாம் என்று உதறி தள்ளி தன் மௌத்து வரையிலும் யாரிடத்திலும் எதையுமே கேட்காத அந்த வைராக்கியத்தோடு வாழ்ந்து, இவருக்கு அல்லாஹ் கொடுத்த ஆயுட்காலம் எவ்வளவு தெரியுமா? 120 வயசு. எவ்வளோ? 120 வயசு. இஸ்லாத்தை ஏற்கும் போது 60 வயசு. குஃப்ரில் 60 ஆண்டு காலம், இஸ்லாத்தில் 60 ஆண்டு காலம். அவர் சொல்லுவாராம், 60 ஆண்டு கால குஃப்ருக்கு நிறைவு செய்கிற பெரும்பாக்கியத்தை அல்லாஹ் இஸ்லாத்திலும் எனக்கு 60 ஆண்டு காலம் கொடுத்தான் அப்படின்னு இயல்பாக மரணித்தார்கள். மதீனாவில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். காபாவில் பிறந்த ஒரே ஒரு குழந்தை இந்த ஹிஸாம் இப்னு ஹக்கீம். வரலாற்றின் ஆச்சரியமாக பெருமானார் அவரை எதிர்பார்த்தார்கள், இந்த மாதிரி ஆட்கள்லாம் இஸ்லாத்துக்கு வரணும். அந்த வேலைகளை அவர் செய்தார், வழிகாட்டினார். அவர்களின் வழிகாட்டுதலை நாமும் பின்பற்றி நடப்பதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. وآخر دعوانا الحمد لله رب العالمين. ربنا تقبل منا إنك أنت السميع العليم وتب علينا إنك أنت التواب الرحيم. صل على النبي سيدنا محمد وآله وصحبه أجمعين والحمد لله رب العالمين.